ஆஃப் கோர்ஸ். கேட்டீங்களா? எவ்வளோ ஒருத்திக்காக எங்களையே எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறா பாத்தீங்களா? தப்புதாம்மா, நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்ன மன்னிச்சிருங்க. ஏய் வாடி. ஏன் பாரதி, இவங்க தான் குழந்தைங்க. அப்பான்னு இவரை சொல்றாங்கன்னா நீங்களே யாரோ ஒருத்தரை ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பொண்ணாவது அப்படி சொல்லுவாங்களா? என்ன ஆதி, இன்னும் ஸ்கூல்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? விடு ஆதி, நீ என்ன வேணும் நான் பண்ண? அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தானே போன. அது இப்படி போய் ஆகும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா என்ன? இங்க பாரு, இந்த விஷயத்துல நான் உன்னை சந்தேகப்படுறதா இருந்தா மட்டும்தான் நீ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணணும். நான் தான் உன்னை ஃபுல்லா நம்புறேன்ல, அப்புறம் என்ன ஆதி? மித்ரா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன குவெஸ்சன் இது? என்ன பண்ணணும்னு சொல்லு. பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன மித்ரா, பதிலே காணோம்? கண்டுபிடிச்சலாம். நான் கூட இதை பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சலாம். நான் எப்பயே முடிச்சிட்டேன். அப்புறம் ஏன் சோகமா இருக்க? கல்யாணமான பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லாம போனா அவளோட வாழ்க்கை ரொம்ப கொடூரமா இருக்கும். எங்க அம்மா அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சத நான் கூட இருந்தே பார்த்திருக்கேன். அதுவும் அந்த குழந்தைங்களை பத்தி நினைச்சு பாரு. நானாவது என் அப்பா இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என் லைஃபை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்
எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு? நமக்கு பிடிச்சவங்க யாராவது காணாம போயிட்டா என்ன பண்றது? நாம தான் அவங்க தேடணும். நம்மளால கண்டுபிடிக்க முடியலனா போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அப்பா இல்லைங்கிறதுக்கும் அப்பா கூட இல்லைங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா இது எதுவுமே ஆதித்யாவுக்கும் தமிழுக்கும் புரியாது. பட் அவங்க 2 பேருக்காவது பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். தியா, என்னடா போலீஸ் கிட்ட எப்படி சொல்றது? போலீஸ் கிட்ட சொல்லணும்னா 100க்கு ஃபோன் பண்ணணும்னு நம்ம மிஸ் சொல்லி கொடுத்தாங்களே, மறந்துட்டியா? ஆமால. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆயிட்டேன். இனிமே அவங்களோட நிலைமைய பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னோட ஒரே டார்கெட். அதுக்கு இடையில வேற எந்த எமோஷனுக்கும் இடம் இல்லை. உனக்கும் ஓகே தானே? கண்டிப்பா ஆதி, உன் டார்கெட் தானே என் டார்கெட்டும். பாரதி ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்.